வசனத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். நம்முடைய சிந்தனையில் என்ன, ஒரு சின்ன திட்டம் வச்சுருப்போம். இவ்வளோ இருந்தால் எனக்கு போதும், இவ்வளோ இருந்தால் நான் சமாளிச்சுக்கிடுவேன், இவ்வளோ இருந்தால் என் குடும்பத்துக்கு தாராளமாக போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மனுஷனுடைய திட்டம் எல்லாமே சின்னதாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் எப்படி இருக்குன்னா, ஆராய்ந்து முடியாதது. மனுஷனுடைய எண்ணத்தினால் ஆராய்ந்து முடியாது. அவருடைய திட்டமே பெரிது. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஆராய்ந்து முடியாது, நம்ம நினைக்கிற திட்டத்தை காட்டிலும் பெரிய திட்டங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்தது சொல்லப்பட்ட எண்ணி முடியாத அதிசயம். அவருடைய அதிசயங்கள் இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கி அநேக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும்போது அநேக அதிசயங்கள். அதுக்கு மாதிரி ஒவ்வொரு ராஜாக்கா, யோசபாத்தோ இல்லைனாக்கி தாவீது ராஜாவுடைய காலத்தில், இப்படி பல ராஜாக்களுடைய காலத்தில் பார்க்கும்போது அநேக அதிசயங்களை அவர் செய்கிறார். அதிசயமாக நடத்துவார். அவங்கள பல ஆபத்துலேருந்து பாதுகாப்பார். அவங்க சத்துருக்கள்கிட்ட பாதுகாப்பார். யுத்தமே இல்லாமல் அவங்க ஜெயம் எடுப்பான். நான் உங்களுக்கு யுத்தம் பண்ண, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யோசபாத் சொன்ன போல் அப்படி அநேக அதிசயங்களை செய்கிறாரு. இது அவங்க கண்களால் அதை பார்ப்பாங்க. அப்போது எண்ணி முடியாதான் வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யார் செய்கிறார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வேதத்துள்ள காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவை எதுவுமே கட்டுக்கதை கிடையாது. அன்னைக்கு நடந்தது போல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அதே மாதிரி நம்மளை பாதுகாத்து நம்மளை அதிசயமாய் நடத்துகிற தேவன் அவர். எசேக்கியா ராஜாவை பாருங்கள், நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. அங்கே உடனே சொல்கிறாரு, நான் அவனை குணமாக்குவேன். அதே மாதிரி அவர் குணமாக்கினார். முதல்ல வீட்டு காரியத்தை ஆயத்தப்படுத்த, இனி பிழைக்க மாட்டி சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசி அடுத்து திரும்ப போய் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்டு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார், நீர் பிழைக்க போடுற அப்படின்னு. அப்போ அவர் நினச்சா எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அதான் சொல்லப்பட்ட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இன்றைக்கி நம்மளும் அதே ஆண்டவர் தான் நம்ம நம்பி இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதே மாதிரி பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.